Hey guys, welcome back. இந்த வீடியோவில் நம்ம சர்க்கிள்ஸ் சாப்டர் எக்ஸைஸ் 10.2 தான் பார்க்க போகிறோம். சம் நம்பர் 5. Prove that the perpendicular at the point of contact to the tangent to a circle passes through the center. இப்போது இந்த கொஷனில் வந்து ஃபர்ஸ்ட் we have to draw a circle. அந்த சர்க்கிள் வந்துட்டு and then அதுக்கு டேஞ்சன்ட் வரையணும் and then அதோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கரெக்டாக. ஸோ ஃபர்ஸ்ட் we have to draw a circle. இப்போது இந்த சர்க்கிள் வந்து இதோட சென்டர் வந்து O. ஃபைன். இப்போது இதுக்கு வந்து ஒரு டேஞ்சன்ட் வரையணும். டேஞ்சன்ட்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஒரு லைன் செக்மெண்ட் இந்த மாதிரி சர்க்கிளை வந்து ஒரு இடத்துல டச் பண்ணால் இட் இஸ் அ டேஞ்சன்ட் கரெக்டாக. இப்போது ஏபி இஸ் த டேஞ்சன்ட் டு த சர்க்கிள் அண்ட் இது டச் ஆகிற பாயிண்ட் வந்து பி. திஸ் இஸ் கால் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அவங்க கொஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரூவ் த பர்பெண்டிகுலர் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டு த டேஞ்சன்ட். இந்த சர்க்கிளோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டுக்கும் அதாவது டேஞ்சன்ட் கூட இருக்க பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வந்து இது பர்பெண்டிகுலராக இருக்க இந்த லைன் வந்து சர்க்கிளோட சென்டர் வழியாக பாஸ் ஆகுதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். நான் திருப்பியும் சொல்கிறேன், பர்பெண்டிகுலர் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் டு த டேஞ்சன்ட் டு அ சர்க்கிள். நம்ம ஆல்ரெடி தியரம் 10.1 என்ன படிச்சிருக்கோன்னா, ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் பர்பெண்டிகுலர் டு த டேஞ்சன்ட் கரெக்டாக அட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இங்கே நம்ம என்ன பண்ணோம்னா, அவன் சொல்லிட்டான் இந்த டேஞ்சன்ட்டும் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குல்ல, இது வந்து பர்பெண்டிகுலர், இது வந்து சென்டர் சர்க்கிளோட சென்டர் வழியாக பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஆனால் நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த சென்டர் இது எந்த ரேடியஸ் வந்து பர்பெண்டிகுலர் கரெக்டாக. இப்போது இதே மாதிரி நம்ம சினாரியோ எங்கே பார்த்துருப்போம்னா, சாப்டர் 1ல் ப்ரூவ் தட் ரூட் 2 இஸ் இரேஷனல், ப்ரூவ் தட் ரூட் 3 இஸ் இரேஷனல் சொல்லி சம் இருக்கும் கரெக்டாக. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் ரூட் 2 அண்ட் ரூட் 3 ஆர் இரேஷனல் சொல்லிட்டு. பட் இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, வி யூஸ் த கான்ட்ரடிக்ஷன் மெத்தட். இந்த கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் வழியாக நம்ம வந்து இதை ரூட் 2 ரூட் 3ன்னு சொல்லி இன்டெரக்டாக ப்ரூவ் பண்ணுவோம் கரெக்டாக. அதே மெத்தட் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம் டு ப்ரூவ் தட் இது சென்டர் வழியாக பாஸ் ஆகுது இந்த பர்பெண்டிகுலர் லைன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் என்னன்னு சொல்லி ஒரு ரீகாப் பண்ணிடலாம். சப்போஸ் நம்ம வந்து இப்போது 9 வந்து ஒரு ஆட் நம்பர்னு ப்ரூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து டேரெக்டாக ப்ரூவ் பண்ண மாட்டோம், இது நம்ம இன்டெரக்டாக ப்ரூவ் பண்ணுவோம். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், வி ஆர் கோயிங் டு அஸ்யூம் 9 இஸ் அ ஈவன் நம்பர். இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி 9 வந்து ஒரு ஆட் நம்பர்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன பண்ணுறேன், ஐம் ஜஸ்ட் கோயிங் டு அஸ்யூம் 9 அஸ் அ ஈவன் நம்பர். நம்ம எப்படி வேணால் அஸ்யூம் பண்ணலாம், அது இட் டசன்ட் மேக் எனி ப்ராப்ளம். இப்போது நீங்கள் அஸ்யூம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன பண்ணணும், இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை த ஈவன் நம்பர் ப்ராப்பர்ட்டி கரெக்டாக. நீங்கள் அஸ்யூம் பண்ணது கரெக்டாக இருந்தால், சப்போஸ் அந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நீங்கள் அஸ்யூம் பண்ணது கரெக்டு. அந்த ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா நீங்கள் அஸ்யூம் பண்ணது தப்பு கரெக்டாக. சாட்டிஸ்ஃபை பண்ணால் அசம்ஷன் கரெக்டாக, பண்ணலன்னா அது தப்பு கரெக்டாக. ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஜஸ்ட் லிசன், 9 நான் வந்து 2 ஆல் டிவைட் பண்ணுறேன். ஏன் 2 ஆல் டிவைட் பண்ணுறேன்னா, ஒரு ஈவன் நம்பரோட ப்ராப்பர்ட்டி, நீங்கள் ஒரு ஈவன் நம்பரை 2 ஆல் டிவைட் பண்ணால் 2 ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 0 வரும் கரெக்டாக. நீங்கள் எந்த ஒரு ஈவன் நம்பருமே, சப்போஸ் இப்போ 16 பண்ணால் 8 டைம்ஸ் 16 அந்த ரிமைண்டர் இஸ் 0. அதனால நான் என்ன பண்ணுறேன், இந்த கிவன் நம்பரை நான் வந்து 2 ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போது 4 டைம்ஸ் 8 ரிமைண்டர் வந்து 1. இப்போது எனக்கு ஈவன் நம்பர் ப்ராப்பர்ட்டி இது சாட்டிஸ்ஃபை பண்ணல கரெக்டாக. நான் ஈவன் நம்பரை அஸ்யூம் பண்ணேன், எனக்கு இது ஈவன் நம்பராக தான் ரிமைண்டர் 0 தான் நான் வந்திருக்கணும். பட் ஐ டென்ட் கெட் 0 ஆஸ் அ ரிமைண்டர் இஸ் சம் அதர் நம்பர் 1. அப்போது நம்ம அஸ்யூம் பண்ணது தப்பு, இது வந்து ஈவன் நம்பர் கிடையாது. இப்போ இது ஈவன் நம்பர் இல்லைன்னா ஆப்வியஸ்லி இது வந்து ஆட். ஸோ இதுதான் கான்ட்ரடிக்ஷன் மெத்தட். நம்ம டேரெக்டாக அதை வந்து ஆட்னு ப்ரூவ் பண்ணாமல் வி ஆர் ஜஸ்ட் இன்டெரக்ட்லி ப்ரூவிங் தட் இட் இஸ் நாட் ஈவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே தான் நம்ம வந்து இந்த சர்க்கிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் என்ன அஸ்யூம் பண்ண போகிறேன்னா, இந்த பர்பெண்டிகுலர் வந்து சென்டராக தான் பாஸ் ஆகுது. பட் ஐ எம் கோயிங் டு அஸ்யூம் இட் இஸ் நாட் பாசிங் டு த சென்டர். அப்போது இது வந்து வேறு இதில் பாஸ் ஆகுது. நான் என்ன அஸ்யூம் பண்ணுறேன்னு பாருங்கள். லெட்ஸ் அஸ்யூம் டு த கான்ட்ரரி தட் பர்பெண்டிகுலர் டு ஏபி, இந்த ஏபிக்கு பர்பெண்டிகுலர் அட் பி டஸ் நாட் பாஸ் த்ரூ த ஓ. இந்த சர்க்கிளோட சென்டர் இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் வழியாக பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம அஸ்யூம் பண்ணுறோம்.
ஓகேவா? இட் பாசஸ் த்ரூ ஓ டேஷ் வேறு ஒரு பாயிண்ட்டு சென்டர் இல்லை, இட் இஸ் அதர் பாயிண்ட். ஃபைன், ஃபர்ஸ்ட் இது புரிஞ்சிச்சு. ஓ டேஷ் பிபி வந்து 90 டிகிரி எதனாலனா இட் இஸ் கிவன் கரெக்டாக பர்பெண்டிகுலர்னு அவங்களே சொல்லிட்டாங்க பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டில். அப்போ ஓ டேஷ் பிபி வந்து 90. ஸோ திஸ் இஸ் கிவன் அண்ட் இதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் யூ ஆர் கோயிங் டு ஜாயின் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் அண்ட் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இப்போ சர்க்கிளோட சென்டர் இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்னன்னா திஸ் இஸ் த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கரெக்டாக. அப்போது நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு தேரம் படிச்சிருக்கோம், தேரம் 10.1 என்னென்னா radius of a circle and tangent is perpendicular at the point of contact கரெக்டாக. அப்போது அதுபடி OP is perpendicular to AB. அப்போ OP perpendicular to AB by theorem 10.1 நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் எழுதணும் உங்களோட எக்ஸாம்பிள். ஓகேவா? therefore angle OPB is 90 டிகிரி. இந்த OPB ஆங்கிள் 90 டிகிரி, OP ரெண்டுமே 90 தான். நீங்கள் கேட்கலாம் பார்க்கும்போது இது வந்து 90 டிகிரி மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் இது வந்து இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன் எதனால ஜஸ்ட் டு டிஃப்ரென்ஷியேட் அந்த ஓ டேஷும் வேறு பாயிண்ட்டுன்றதுக்காக. பட் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் அது இருக்கும். ஓகே, இது அது அசம்ஷன் தான், நம்ம என்னென்னு பார்ப்போம். இப்போது இது வரைக்கும் நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஃபைன். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட்கே போகிறோம். நான் வந்து ஜஸ்ட் கோயிங் டு டெல் யூ ஒன் திங். இப்போது இந்த லைன் நீங்கள் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாயிண்ட்டை சப்போஸ் இந்த லைன்லேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட ஆங்கிள் வந்து கண்டிப்பாக 90 டிகிரியாக இருக்கும். சப்போஸ் இந்த லைனில் எந்த லைன்லையுமே இல்லாமல், அதாவது அந்த சர்க்கிளோட சென்டர் இந்த ஓவில் டச்சார் லைனில் இல்லாமல் ஒன்று இதுக்கு முன்னாடி இல்லை இந்த லைனுக்கு பின்னாடி எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த டேஞ்சண்ட்டுக்கும் இதுக்கும் ஒன்று 90 டிகிரிக்கு கம்மியாக இருக்கும் ஆங்கிள். இல்லை இந்த பக்கம் இருந்துச்சுன்னா லெஃப்ட்டில் இருந்தால் 90க்கு அதிகமாக இருக்கும், அண்ட் தென் இங்கே இருந்தால் 90க்கு கம்மியாக இருக்கும் கரெக்டாக. இப்போ இதுதான் உங்களுக்கு புரியணும். இஃப் பாயிண்ட் ஓ அண்ட் ஓ டேஷ் லேஸ் இன் டிஃப்ரெண்ட் பொசிஷன் தென் ஓ டேஷ் பிபி அண்ட் ஓபிபி வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. ஏன்னா இதான் ஓ கரெக்டாக, இது ஓ டேஷ் பிபி. சப்போஸ் இது வேறு பொசிஷனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்காது. ஒன்று 90 கம்மியாக இருக்கும், இல்லை அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த ஓபிபி வந்து 90 டிகிரின்னு. இது 90 கம்மியாக இருக்கும், இல்லைன்னா 90க்கு அதிகமாக இருக்கும் கரெக்டாக. சப்போஸ் வேறு பாயிண்டில் இருந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு லைன்லேயே இல்லாமல். ஆனால் நமக்கு 1 and 2 ஈக்குவேஷன் படி என்ன கிடைக்குதுன்னா, ஃப்ரம் 1 and 2 ஓ டேஷ் பிபி இஸ் ஈக்குவல் டு ஓபிபி ஈக்குவல் டு 90 டிகிரி கரெக்டாக. அப்போது என்ன ஆயிருக்குன்னா பாருங்கள், திஸ் கான்ட்ரிக்ட்ஸ் த ஃபேக்ட் தட் ஓ அண்ட் ஓ டேஷ் ஆர் இன் டிஃப்ரெண்ட் பொசிஷன். அதாவது என்னென்னா, இப்போது இந்த ஓ டேஷ் வந்து இந்த லைனில் சப்போஸ் நம்ம அசியூம் பண்ணது படி இருந்துச்சுன்னா ஒன்று ரெண்டுமே வேறு வந்துருக்கணும். இது 90, இது 89, ஆர்எல்ஸ் இது 90, இது 110 அந்த மாதிரி. பட் ஆனால் இது என்ன, நம்ம அசியூம் பண்ண ப்ராப்பர்ட்டியை இது சாட்டிஸ்ஃபையே பண்ணல. நம்ம அசியூம் பண்ண ப்ராப்பர்ட்டி படி 2 ஆங்கிள் வேறு வந்துருக்கணும், அப்போ ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்போ என்ன அர்த்தம்னா நம்மளோட அசம்ஷன் வந்து தப்புன்னு அர்த்தம். அப்போது நம்ம அசியூம் பண்ணது என்னது, பாசஸ் த்ரூ ஓ டேஷ் வேறு ஒரு பாயிண்டில் பாஸ் ஆகுதுன்னு சொல்லி அசியூம் பண்ணல, அது தப்பு கரெக்டாக. ஸோ தேர்ஃபோர் அவர் அசம்ஷன் இஸ் ராங். அப்போனா அது வேறு ஒரு பாயிண்டில் பாஸ் ஆகலன்னு அர்த்தம். அப்போது ஆப்வியஸ்லி என்ன ஆன்சர்னா இட் இஸ் பாசிங் த்ரூ திஸ் லைன். இப்போது இங்கே பாருங்கள், நம்ம கான்ட்ராடிக்ஷன் வந்துருக்கு. இட் டசன்ட் சாட்டிஸ்ஃபை த ப்ராப்பர்ட்டி கரெக்டாக. திஸ் கான்ட்ராடிக்ஷன் ஹஸ் arisen due to our incorrect assumption that O and O dash are in different position. அண்ட் இது நம்ம கிடச்சிருக்குது O dash PB and OPB இஸ் பாசிபிள் ஒன்லி வென் O and O dash coincide. இது எப்போ பாசிபிள் ஆகும்னா இதே லைனில் இருந்தால் மட்டும்தான். இது இந்த O dash வந்து இந்த பர்பெண்டிகுலர் வரைஞ்சோம்ல, அந்த பர்பெண்டிகுலர் லைனும் சென்டரில் பாஸ் ஆகும்போது இந்த லைனில் இருந்தால் 90 டிகிரி. ஸோ அதான் therefore perpendicular to AB passes through O. If you have any doubt நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம்,